சென்னை சிவானந்தா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். கடந்த 15 ஆண்டுகளாக செவிலியர் உதவி பணியாளர்கள் பணியாணை கிடைக்காமல் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது கடந்த 15 ஆண்டுகளாக தற்போது செவிலியர் உதவி பணியாளர்களுக்கான இந்த படிப்பை முடித்து பணியாணை கிடைக்காமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் எங்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வாக்குறுதி அளித்தும் கூட தற்போது வரை 4 ஆண்டுகளுக்கு பின்னரும் தற்போது வரை அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படவில்லை. எனவே தங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட செவிலியர் உதவி பணியாளர்கள் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கோரிக்கை என்ன, எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, அரசு என்ன சொன்னாங்க, இதற்கு முன்னதாக போராட்டங்கள் போது என்ன சொன்னாங்க, இப்ப என்ன நிலையில இருக்கு? ஐயா, நாங்க தமிழ்நாடு பூரா இருக்கிற செவிலிய உதவியாளர் பயிற்சி முடிச்சவங்க சார். கடந்த 2009ல இருந்து ஜஸ்ட் நவ் இப்ப வரைக்கும் இந்த இயர் வரைக்கும் நாங்க படிச்சவங்க இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து வேலை கொடுக்கல. வேலை கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு வருஷமும் ஒரு தடவையும் எங்களை இந்த மாதிரி நாங்க கேட்போம், எங்களை அனுப்பி விட்டுருவாங்க ஒரு சமாதானமா பேசி. ஆனா ஒரு தடவையும் எங்களுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. நாங்களும் இத்தனை நாள் காத்திருக்கிறோம். இது காத்திருப்பு போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போஸ்டிங் போடுற மாதிரி எங்களுக்கும் போடணும். ஏன் எங்களுக்கு போடாம தாமதப்படுத்துறீங்க? எங்களுக்கு நீங்க ஜிஓ கொடுத்திருக்கீங்க, ஜிஓ பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த பாஸ் பண்ணதை ஏன் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணல? மா சுப்பிரமணிய ஐயா சொல்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர், நாங்க ஒரு காலி பணியிடம் கூட இல்லன்னு சொல்றாரு. அப்ப நாங்களாம் இங்க இருக்கோமே, நாங்க தானே சார் அதுக்கு உதாரணம். ஏன் எங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கல? நாங்க படிச்ச படிப்பு, எங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கு, நாங்க கவர்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். நாங்க செவிலிய உதவியாளர்கள், செவிலியர்கள் அல்ல, செவிலிய உதவியாளர்கள், நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2ன்னு சொல்லி எங்களோட போஸ்டிங் சார். நாங்க முடிச்சு இத்தனை நாள் இருக்கோம். எங்களுக்கு போஸ்டிங் போடாத காரணம் என்ன? ஏன் எங்களை நிரப்ப மாட்டீங்க? ஏன் எங்களை நீங்க அவமதிக்கிறீங்க? ஏன் எங்களை நீங்க எல்லாத்துலயுமே எங்களை நீங்க இது பண்றீங்க? எங்களை எங்க போனாலும் இந்த சர்டிபிகேட் வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லாதப்போ ஏன் நீங்க இயர் பை இயர் எங்களை இதுல எடுத்து எங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து எங்களை நீங்க அவமதிக்கிற மாதிரி இருக்கு சார். தமிழ்நாட்டு மக்கள் நாங்க இதுக்கு மேல எங்களால காத்திருக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு நீங்க போஸ்டிங்குள்ள வந்துட்டா முதல்ல உங்களுக்கு தான் வேலை போடுவேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் போடல. இப்ப எலெக்ஷனே முடிய போகுது சார். நீங்க வரும்போது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, நல்ல வாக்குறுதிகளா கொடுத்து நீங்க எங்களோட ஓட்டுகளை வாங்குறீங்க. ஆனா எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் உரிமை எடுத்துக்கிறீங்க எல்லாத்துலயும். எலெக்ஷனே வந்துருச்சு சார். இன்னும் எப்பதான் சார் நீங்க எங்களுக்கு வேலை கொடுப்பீங்க? ஏன் எங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க? என்ன காரணம்? இவ்வளவு பேர் படிச்சுட்டு இத்தனை குடும்பங்கள் இருக்கு சார். இத்தனை குடும்பங்கள் பாவமா இல்லையா சார்? தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சார், தமிழ்நாடு பூரா இருக்கிற மெடிக்கல் காலேஜ்லயுமே நாங்க படிச்சுட்டு வேலை எல்லாமே எங்க குடும்பங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கு சார். கணவர் இல்லாதவங்க, மனைவி இல்லாதவங்க, குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஹேண்டிகேப்ட் இருக்கிறாங்க. ஏன் நீங்க எங்களோட பதவிகளை கான்ட்ராக்டுக்கு ஏன் கொடுக்கறீங்க? கான்ட்ராக்டுக்கு ஏன் கொடுக்கறீங்க? நீங்க கொடுக்கிற சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஏனோ தானோ வேலை பார்த்துட்டு போறாங்க. அதே அந்த கவர்மெண்ட் போஸ்டிங் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் சார். அந்த வேலைக்காக அந்த வேலையை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. என்ன காரணம்? எங்களை ஏன் நீங்க காத்திருக்க வைக்கிறீங்க? மத்தவங்களுக்கு கொடுக்கற அதே வேலையை எங்களுக்கும் கொடுங்க. நாங்க இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வந்ததுக்கு காரணம் 0 வேகன்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சுகாதாரத்துறையில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கூட ஒரு போஸ்டிங் கூட இப்ப காலியா இல்ல. செவிலிய உதவியாளர்களே கிடையாது சார். ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கூட செவிலிய உதவியாளர்களே கிடையாது. ஹவுஸ் கீப்பிங் செய்யறாங்க சார் எல்லா வேலையும். ஏன் ஹவுஸ் கீப்பிங் கொடுக்குறீங்க? எல்லாமே எல்லா இடத்துக்குமே நோட்டிபிகேஷன் டேட் விடுறாங்க. எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் டேட் விடுறாங்க. எங்களுக்கு நோட்டிபிகேஷன் டேட் விட மாட்டாங்க. ஆனா எங்களை அவாய்ட்ல சார் விட்டாங்க சார். விட்டதை நிரப்பாம அப்படியே எங்களை தள்ளி விட்டுட்டாங்க. 2021ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை சந்தித்து எங்களது போராட்டங்களின் போதும் கூட எங்களது கோரிக்கையை 10 நாட்களுக்குள்ளாக அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றி தருவோம் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது எந்த ஒரு மருத்துவமனையிலும் மருத்துவத்துறை சார்ந்த எந்த ஒரு இடங்களிலுமே செவிலியர் உதவி பணியாளர்களுக்கான அந்த காலியிடங்கள் இல்லை என்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்து வருவது முற்றிலுமாக பொய்யான தகவல். பல காலி பணியிடங்கள் என்பது இருக்கிறது. எனவே உடனடியாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் எங்களுக்கு பணியாணை என்பதனை வழங்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.